ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதியாகமம் 12 அதிகாரம். ஆதியாகமம் 12 கடவுள் எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாக்களித்தார் என்பதை விளக்குகிறார். கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். கடவுள் ஆபிரகாமிடத்திலிருந்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த சந்ததியை உருவாக்க ஆபிரகாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக ஒரு கட்டளை கொடுத்தார். ஆபிரகாம் தன் நாட்டையும் தன் மக்களையும் தன் தந்தையின் வீட்டையும் விட்டு போகும்படி கட்டளையிடப்பட்டது. இறுதியாக ஆபிரகாமில் பூமியில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். 75 வயதாகியும் குழந்தை இல்லாமல் மற்றும் மலடியான மனைவி கொண்டிருந்தான். ஆயினும் அவனது சந்ததியினருக்கும் தேவன் அந்த நிலத்தை வாக்களித்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசம் செத்து போயிருக்கிறதா? ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார்.